ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட இந்த காலை வழிபாட்டில் வாழ்த்துகின்றோம். பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு தந்திருக்கிற புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நாம் முழுமை செய்து கொண்டு ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நாம் இணைந்து பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதோடு சொல்கிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஆண்டு முழுவதும் நம்மை போஷிக்கின்ற ஆண்டவர், பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரேன். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினரே, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்மணி போல் வழிநடத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தீர். சாம்பலை சிங்காரமாக மாற்றிவிட்டேன். ஆண்டவர் இந்த வருடத்திலே சாம்பலை சிங்காரமாக மாற்றுகின்ற வல்லமையோடு நம்மை சந்திக்கிற அந்த நம்பிக்கையோடு கூட இணைந்து பாடுவோம். யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது
தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். அல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தொடர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவர் நன்மை செய்திருக்கின்றார், மறவாமல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சங்கீதக்காரனோடு கூட இணைந்து இந்த பாடலையும் பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை மன்னித்திருக்கிறார், நோய்களை நீக்கி இருக்கிறார், படுகுழியிலிருந்து நம்மை மீட்டிருக்கின்றார். ஜீவனை மீட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே. நோய்களை நீக்கினாரே, படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டின ஆண்டவர், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்ற ஆண்டவர். இந்த ஆண்டிலே ஆண்டவர் நம்மை திருப்தியின் பாதையிலே வழிநடத்துவார். அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டினாரே, வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்கினாரே. இரக்கங்களா மணிமுடி சூட்டினாரே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு
மூன்றாவது சரணத்தை எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று மூன்றாவது சரணத்தை பாடுவோம். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நம்முடைய பலன் ஒரு நாளும் குறைந்து போவதில்லை. ஆண்டவர் இந்த ஆராதனை நேரத்தில் நம்மை பலப்படுத்துகின்றார். இளமை கழுகை போல உருவாக்குகின்ற ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட பாடுவோம். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கழுகை போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகை போல புதிதாக்கி மகிழ்கின்றார், ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மை புது ஆண்டிற்குள்ளாய் பிரவேசிக்க செய்தது மாத்திரமல்ல, புதிய கிருபைகளை தந்து நம்மை வழிநடத்துகின்றது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அனுதின பலத்தை, சுகத்தை, ஜீவனை தந்து இம்மட்டுமாக பாதுகாத்து வழி நடத்தினாரே. இளமை கழுகை போல நம்மை உருவாக்குகின்ற ஆண்டவர். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்தும்படியாய், உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோமா? துதி செலுத்துவது செம்மையானவர்களுக்கு தகும் என்று வேதம் சொல்லுகிறது. துதிக்க துதிக்க ஆண்டவருடைய கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஒருவேளை நாம் துதிக்கின்ற போது ஆண்டவருடைய கிருபை நம்மத்திலே பெருகின்றது. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கின்றது. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்றது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நாங்கள், ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிற நாங்கள், ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரை துதிக்கின்ற, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்ற ஒரு நேரம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் இப்பொழுது நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவராய், இப்பொழுது நம் மத்தியிலே கடந்து வந்து நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். ஒரு விஷயம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இம்மட்டும் எங்களுக்கு ஜீவன் தந்தீரே, சுகம் தந்தீரே, பலன் தந்தீரே என்று சொல்லி நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் வாயை விரிவாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். துதித்து துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். நாம் திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற போது நம்மை நன்மையினால் நிரப்புகின்றார், நம்மை திருப்தி ஆக்குகின்றார். நமக்கு போதுமானவராய் நம்மத்திலே கடந்து வந்து நம்மை ஆளுகை செய்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராய், நம்முடைய மகிமையின் மேகத்தினால் இறங்கி வந்து நம்மை ஆளுகை செய்கின்ற ஆண்டவர் நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிற அந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? துதித்து துதித்து ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நம்முடைய பலவீனங்கள் மாறுகின்ற ஒரு நேரம், நம்முடைய சுகவீனங்கள் மாறுகின்ற நேரம், நம்முடைய கவலைகள் மாறுகின்ற ஒரு நேரம், நம்முடைய சோர்வுகள் மாறுகின்ற நேரம், நம்முடைய களைப்புகள், நம்முடைய அங்கலாய்ப்புகள், நம்முடைய வேதனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு நேரம் தான் ஆராதனை நேரம். ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற போது நம்முடைய எல்லா துக்கங்களையும் துன்பங்களையும்
ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து விட்டதை உணர்ந்தவர்களாய், எல்லா பாரங்களையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி போட்டவர்களாய், எல்லா விதமான கஷ்டங்களையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்தவர்களாய், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதிப்போமா? ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுவதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் ஆராதனைகளிலே பிரியப்படுகின்றவர். ஆராதனையிலே பிரியப்படுகின்ற ஆண்டவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவரை ஆராதிக்கின்ற போது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற போது நம்மேல் பிரியமுள்ள ஆண்டவர், மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி இன்றைக்கு தானியேலுக்கு சொன்ன ஆண்டவர், இன்றைக்கும் நாம் ஜெபிக்க தொடங்குகின்ற இந்த போதே ஆண்டவருடைய கட்டளை நம் மத்தியிலே வெளிப்பட்டு, ஆண்டவருடைய வல்லமை நம் மத்தியிலே வெளிப்பட்டு, ஆண்டவருடைய அற்புத சுகமளிக்கும் கரம் நம் மீது கடந்து வந்து நம்மை பலப்படுத்துவதாக, நம்மை சுகப்படுத்துவதாக, கண்ணீர்கள் கவலைகளை எல்லாம் மாற்றுவதாக, எப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்தவர்களாய் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். இளமை கழுகுகளைப் போல பலப்படுத்துகின்ற ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கின்றார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகின்றோம். நம்முடைய வியாதிகளை சிலுவையிலே சுமந்து விட்ட ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கின்ற எல்லா பலவீனங்களையும், எல்லா சுகவீனங்களையும், எல்லா சோர்வுகளையும், மன பாரங்களையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து, ஆண்டவரே இந்த விதமான கஷ்டத்தோடு கூட வந்திருக்கிறேன், இவ்விதமான பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறேன், இவ்விதமான சோர்வுகளோடு கூட வந்திருக்கிறேன், இப்பொழுது உம்முடைய வல்லமையின் கரம் என்னை தொடுவதாக, இப்போது உம்முடைய வல்லமையின் மகிமையின் கரம் என்னை தொடுவதாக, உம்முடைய அபிஷேகிக்கும் கரம் என்னை தொடுவதாக, உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் என் மீது ஊற்றப்படுவதாக, உம்முடைய மகிமையின் ஆண்டவர் என் மீது வல்லமையாய் கடந்து வந்து என்னை பலப்படுத்துவீராக, என்னை பலப்படுத்துவீராக என்று சொல்லி வாஞ்சையோடு கேட்கின்ற போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்றவராய், ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறவராய், நம்முடைய காயங்களை கட்டுகின்றவராய், நம்முடைய பலவீனங்களை மாற்றுகின்றவராய், இப்பொழுதும் வியாதியிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, சுகவீனங்களிலிருந்து, சோர்வுகளிலிருந்து, கடன் பாரங்களிலிருந்து, சொல்ல முடியாத துன்பங்களிலிருந்து விடுதலை தருகின்ற ஆண்டவராய் நம்மத்திலே கடந்து வந்திருக்கின்றார். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி, எங்களை சுகப்படுத்துவதற்காய் நன்றி, எங்களை சோர்வுகளை மாற்றுவதற்காய் நன்றி, எங்களை துக்கங்களை மாற்றுவதற்காய் நன்றி, எங்களுடைய வியாதிகளை மாற்றுவதற்காய் நன்றி ஆண்டவரே, எங்களுடைய எல்லா மன பாரங்களையும் நீக்கிவிட்டதற்காய் நன்றி, கடன் பாரங்களை மாற்றுவதற்காய் நன்றி, எல்லா விதமான சோர்வுகளையும் களைப்புகளையும் ஆண்டவரே இழப்புகளையும் மாற்றுவதற்காய் நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மகிமை வல்லமையாய் கடந்து வருவதற்காய் நன்றி ஆண்டவரே, ஆவியானவர் அபிஷேகமாய் எங்கள் மத்தியிலே ஊற்றப்படுவதற்காய் நன்றி ஆண்டவரே, மகிமையின் மேகம் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை ஆட்கொள்வதற்காய், எங்களை பலப்படுத்துவதற்காய் நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு கூடமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூடமை துதிக்கிறோம், நன்றியோடு கூடமை போற்றுகின்றோம், போற்றுகின்றோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. அந்த நன்றி உணர்வோடு கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா கீதத்தை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நேரமாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாருடைய கரங்களும் வானத்திற்கு நேராக உயர்த்தப்படட்டும். வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமையின் தேவனாய் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிமையின் பிரசன்னத்தினால் உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிற நாங்கள் விடுதலையோடு கூட உம்மை ஆராதிக்கும்படியாய்,
சுகவீனங்கள் பலவீனங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் எங்கள் மத்தியிலே கடந்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மகிமையின் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. ஆராதனைக்கு வந்தோம், ஆண்டவருடைய சமூகத்திலே பாரங்களை இறக்கி வைத்தோம். சுகமாய் லகுவாய் எங்களுடைய துக்கங்களை சுமந்து கொண்ட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை விடுதலையோடு கடந்து செல்கிறோம் என்று சொல்லி ஒரு விடுதலையோடு உம்மை ஆராதித்து கடந்து செல்கிற கூட்டமாய் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு அருள்தான். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்ற போது உம்முடைய வார்த்தையில் இருக்கின்ற வல்லமை, உம்முடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுகின்ற அதிகாரம், உம்முடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுகின்ற அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. இன்றைக்கு எங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லும்படியாய் உம்முடைய அடியாரை நீர் கொண்டு வந்திருக்கிறீரோ, நம்முடைய அடியார் மூலமாய் கேட்கின்ற வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துவதாக, எங்களை மகிமையினால் நிரப்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரமுள்ள நாமத்தினாலே மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே. ஆமென்.